தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதால் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. தம்பி, இங்க தானப்பா சொன்னாங்க. ஆமாமா. ஆனா சரியா தெரியலையே. கார்த்தியும் இந்த பக்கம் தான் வழி சொன்னான். எந்த வீடுன்னு கரெக்டா தெரியலையேம்மா. ஆமா, பிள்ளையார் கோவில்ல இருந்து 3வது வீடுன்னு சொன்னாங்க. இதுதான் கோவிலு. தம்பி, அங்க பாரேன், ஒரு பொண்ணு போது பாரு. அந்த பொண்ணை கொஞ்சம் கூப்பிட்டு கேட்டு பாரேன்ப்பா. அந்த பொண்ணு கரெக்டா சொல்லிடும் பத்தியா? சரிங்கம்மா, இருங்க கூப்பிட்டு பாக்குறேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. நெஞ்சை பூ போல் கொய்தவளே. நீங்களா? சொல்லுங்க சார். ஹாய் பவித்ரா, எப்படி இருக்கீங்க? ஆ, நான் நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? யா, ஐ அம் குட். என்ன நடந்து போயிட்டு இருக்கீங்க? அது என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு. அப்பா, நல்லதா போச்சுங்க. ஆ, புரியல, என்ன சொல்றீங்க? இல்லைங்க, நாங்களும் உங்க ஃப்ரெண்டோட அப்பாவை பார்க்கலான்னு தான் வந்தோம். அவங்க வீட்டுக்கு தான் போனோம். பட் எங்களுக்கு கொஞ்சம் வீடு எதுன்னு கரெக்டா தெரியல. பிள்ளையார் கோவில்ல இருந்து 3வது வீடுன்னு சொன்னாங்க. 2 பக்கமும் இருக்கா, எந்த சைடுன்னு கரெக்டா தெரியலங்க. அதான் உங்ககிட்ட வழி கேட்கலாமேன்னு நிறுத்தினேன். அதான் நீங்களே அங்கதான் போறீங்க. ஓ, அப்படியா? இந்த வீடு தாங்க, ரைட் சைடு இருக்க வீடு. ஓகே ஓகே, நீங்களும் வாங்களேன், டிராப் பண்ணிடுறேன். ஏங்க, இந்த வீட்டுக்கு அடுத்த வீடு அவங்க வீடு தாங்க. இங்க இருந்து இங்க கார்ல டிராப் பண்ண போறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க காம்பவுண்ட் குள்ள போய் காரை பார்க் பண்ணுங்க, நான் நடந்தே வந்துருவேன். ஓ, பக்கத்து வீடு தானா? ஓகே ஓகே. இருந்தாலும் பாவம், நடந்து போறீங்களே, டிராப் பண்ணலாமேன்னு பார்த்தேன். ஏங்க, நீங்க உள்ள போயிட்டு கார்ல இருந்து இறங்குறதுக்குள்ள நானே வந்துருவேங்க. நீங்க போங்க. சரி, ஓகே. அவங்க வீட்டுக்கு வர விருந்தாளி நீங்க தானா? நான் கூட வேற யாரோ ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க வராங்களோன்னு நினைச்சிட்டேன். என்னங்க இப்படிலாம் சொல்றீங்க? நாங்களா பார்க்க வரக்கூடாதா என்ன? அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கப்பவே எங்களால வந்து பார்க்க முடியலங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் வேலையா வெளியூருக்கு போயிருந்தேன். அதான் வீட்டுல டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. சோ இதுக்கப்புறமாச்சும் நேர்லயே வந்து பார்க்கலாம் தாங்க வந்திருக்கோம். ஓ, ஓகே ஓகே. சரி, நீங்க வாங்க. கார்ல கூப்பிட்டா வரமாட்டேன்றீங்க. சரி, நீங்க போங்க, நான் வந்துடுறேன். சரிங்க. பக்கத்துல வந்துட்டேன்னு சொல்லி கால் பண்ணோம். இன்னும் என்ன பண்றான்? சார் சொல்லுங்க. சார், அது ஒன்றும் இல்லை. உங்க ஃப்ரெண்டு வராங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்களுக்கு அம்மா மத்தியானம் சமைக்கிறாங்களாம். அதான் எல்லாமே சாப்பிடுவாங்க தானே சார்? வெஜ் அவங்களுக்கு ஓகேவான்னு? அட இல்லங்க, அவங்க மாமாவை பார்க்க தான் வராங்க. வந்துட்டு அவ்வளோ நேரம்லாம் இருக்க மாட்டாங்க. எதுக்காக? அம்மாக்கு இந்த கஷ்டம்லாம்? ஓ இல்ல, பரவாயில்ல. அவங்க கிளம்பிடுவாங்கங்க. அவங்களுக்குலாம் எதுவும் சமைக்க வேண்டாம். இல்லை சார், ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வராங்க. அது நல்லா இருக்காது சார். எல்லாம் சாப்பிடுவாங்களா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. சொன்னாலும் கேட்க மாட்டேன்றீங்க. அவங்க எல்லாமே சாப்பிடுவாங்கங்க. வெஜ்ஜே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார். உங்களுக்கு டீ காஃபி ஏதாச்சும்? இல்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். அவன் பக்கத்துல வந்துட்டேன்னு சொன்னான். வழி தெரியல போல, அதான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க வரட்டும், அதுக்கப்புறம். ஓகே சார். சார், தேங்க்ஸ். தேங்க்ஸா? எதுக்கு? இல்லை சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்பாவும் நீங்களும் பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அப்பா ரொம்ப நாள் ஆச்சு சார் இவ்வளோ சந்தோஷமா சிரிச்சு. நீங்க இங்க தங்கி இருக்கிறது அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எதுக்காக இங்க தங்க ஒத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க தங்கினதுனால அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரை பழையபடி சிரிச்ச முகத்தோட பார்த்தேன் சார். அதான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ நீங்க எதுக்காக தேங்க்ஸ் சொல்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை மீரா. நான் எதுவுமே பண்ணலையே. அவர்கிட்ட ஜஸ்ட் உட்காந்து பேசிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். அவருக்கு அது சந்தோஷமா இருக்கு, அது எனக்கு புரியுது. இங்க பாருங்க மீரா, ஆம், நீங்க
என்னன்னு நினைக்கிறீங்கன்னுலாம் எனக்கு தெரியல. ஆனா அன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல்ல சொன்னது விளையாட்டுக்கெல்லாம் கிடையாது. நிஜமா மனசார தான் சொன்னேன். எப்பவும் அம், உங்க எல்லாருக்குமே நான் இருக்கேன். புரியுதா? ம், சரிங்க சார், நான் உள்ள போறேன். ஓகே. வாங்கம்மா, வாடா. வரேன்ப்பா கார்த்தி, நல்லா இருக்கியாப்பா? ஆ, நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. என்னடா மச்சான், ட்ரைனிங்லாம் எப்படி போச்சு? சூப்பர்டா. ஓகே ஓகே. வெளியவே நின்னுட்டு இருந்தா எப்படி? உள்ள வாங்கம்மா, வாடா. சரிப்பா, வாங்க போலாம். இப்போ அவருக்கு கொஞ்சம் பரவாயில்லையாப்பா? ஆ, நல்லா இருக்காங்கம்மா. சரி சரிப்பா, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோங்க. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ணா, இப்போ உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா? ஆமா அங்கிள். இப்போ உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா? நல்லா இருக்கீங்களா? சாரி அங்கிள், கொஞ்சம் வெளிய போயிருந்தேனா, அதான் உங்கள ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்க்க முடியல. இல்லப்பா, பரவாயில்ல. நேத்தே மாப்பிள்ள சொன்னாரு, நீங்க ஏதோ வேலை விஷயமா படிக்கிறதுக்கு வெளிய போயிருக்கீங்கன்னு. பரவாயில்லப்பா, நான் நல்லா இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்ல. அதான் எல்லாரும் கூட இருந்து பாத்துக்கிறாங்கல்லப்பா. அப்புறம் என்ன, நான் நல்லா இருக்கேன்ப்பா. சரிங்க அங்கிள். அப்புறம் மீரா நல்லா இருக்காளா? நல்லா இருக்காங்க. உங்களுக்கு தான் டீ போடுறேன்னு அவ தான் டீ போட்டுட்டு இருக்கா. வந்துருவா. அப்படியா? சரி சரி, பொறுமையா வரட்டும். அப்புறம் தம்பி, அப்பா உங்ககிட்டயே பிசினஸ் கொடுத்துறதா மாப்பிள்ள சொன்னாரு. எல்லாம் கத்துக்கிட்டீங்களா? அங்கிள், நான் படிச்ச ஜர்னல் வேறதான், இது வேறதான். இருந்தாலும் பாத்துக்கணும்ல அங்கிள். இப்போ அதுக்கு அது ரிலேட்டடா தான் ட்ரைனிங் போயிட்டு வந்தேன். ஓகே தான் அங்கிள், கத்துக்கிட்டே தான் இருக்கேன். நீங்கெல்லாம் படிச்ச பிள்ளைங்கப்பா, அதெல்லாம் சீக்கிரமா கத்துப்பீங்க. அப்பாக்கு நீங்க தானே துணையா இருக்கணும். அவரு இதுக்கப்புறம் எல்லா பிசினஸையும் உங்களை தான் பார்க்க வைப்பாரு. நீங்க அவருக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். கரெக்ட் தான்ப்பா. ஆ அப்படி சொல்லுங்கண்ணே. இவன் ஃபாரின் அங்கேயே இருந்தான். புள்ளைய பார்க்காம இருக்கவே முடியல. அதான் வர வச்சாச்சு. இனிமே இவன் போகணும்னு சொன்னாலும் அனுப்ப போறதில்ல. இங்கே தான் இருக்கணும். சரிங்கம்மா, அப்பனா ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இங்கே இருந்துட போறாரு. ஆமாண்ணே. இப்பதான் அவன் ஜாதகத்தை எடுத்திருக்கோம். பார்க்கலாம். நாங்களும் கார்த்திக் அமைஞ்ச மாதிரி ஒரு நல்ல பொண்ணாவே விஸ்வாக்கு அமைஞ்சிட்டா சந்தோஷம். வேற ஒண்ணும் வேண்டாம். நாங்களும் அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஓ, அப்படிங்களா? ஆனா நீங்க கொஞ்சம் பணக்கார வீட்டா பாப்பீங்க இல்லையா? அதெல்லாம் எதுவுமே இல்லைண்ணே. எங்களுக்கு 4 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவு சொத்து இருக்கு. இதுக்கப்புறமும் பணக்கார பொண்ணை பார்த்து என்ன பண்ண போறோம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நல்லா குடும்பத்தை அனுசரிச்சு போற மாதிரி பொறுப்பா பொறுமையா இருக்க பொண்ணா இருந்தா போதும். நல்ல பொண்ணா இருக்கணும். என்ன ஒரே எதிர்பார்ப்பு, கொஞ்சமாச்சும் படிச்சிருக்கணும். அது ஃபியூச்சர்ல பிசினஸ் பார்த்துக்கிறதுக்கும் உதவும் பார்த்தீங்களா? ஏன்னா இவனும் இனிமே பிசினஸ் தான் பார்த்துப்பான். இவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா ஏதாச்சும் ஒரு பொண்ணு இருந்தா நல்லா இருக்கும். அதனால படிச்ச பொண்ணா மட்டும்தான் எதிர்பார்க்குறோம். வேற எந்த இதுவும் தேவையில்லைண்ணே. வர பொண்ணு நல்ல பொண்ணு மாதிரி பார்த்துப்போம். அவ்வளவுதான். நல்ல பொண்ணா இருந்தா எங்களுக்கு போதும். அட பரவாயில்லையேம்மா. அப்ப என்ன, இந்த காலத்துல எல்லா பொண்ணுங்களுமே படிச்சிருக்காங்க. அதனால உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணாவே அமையும். கவலைப்படாதீங்க. ஆமாண்ணே. அது மட்டும் நடந்துட்டா சந்தோஷம். வாங்க ஆண்டி, நல்லா இருக்கீங்களா? மீரா, நல்லா இருக்கோண்டா. நீ எதுக்கு என்ன ஆண்டின்னு கூப்பிடுற? நீ என்ன அம்மானே கூப்பிடு. கார்த்தி என்னதான் என்ன அம்மானு கூப்பிட்டாலும் அவனுக்கு அத்தை முறைக்கு தானே நான் வருவேன். நீ என்ன அம்மானு கூப்பிடுமா? சரிங்கம்மா. இந்தாங்க எல்லாருக்கும் டீ. அட, இந்த பொண்ணு கூட நான் கல்யாணத்துல பார்த்தனே. உங்க சொந்தம்னு சொன்னீங்கல்ல? ஆமாங்க. இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து எங்களுக்கு சொந்தம்னா இவங்க தான். சொந்தத்துக்கும் மேலங்க. இந்தாங்க ஆண்டி, டீ எடுத்துக்கோங்க. கொடுங்கம்மா. என்னடா டீ பாத்தியா? இன்னைக்கே பொண்ணு பார்த்த மாதிரி இருக்குல்லடா. உட்கார வச்சு டீ எல்லாம் கொடுத்தாச்சுடா. விஸ்வா, என்ன பேசிட்டு இருக்க? பொண்ணு பாக்குற ரேஞ்ச் பேசிட்டு இருக்க? டேய், இது ஜஸ்ட் என் மாமனாரை பார்க்க வந்திருக்கீங்க, ஞாபகம் இருக்கட்டும். அதுல உனக்கு டீ போட்டிருக்காங்க. டீ போட்டது அவங்க கிடையாது, மீரா தான். ஓகேவா? இருந்தாலும் கொடுத்தது அவங்க தானே. ஐயோ விஸ்வா, வலியுதுடா. டேய் மச்சான், இப்பவே அம்மா கிட்ட சொல்லிட்டுமா? அம்மா எதிர்பார்க்கிற எல்லா குவாலிட்டிஸுமே இந்த பொண்ணு கிட்ட இருக்குல்ல, சொல்லிட்டுமா? டேய் பொறுமையா இரு. அவங்க கிட்ட இப்ப பேசுறதெல்லாம் கரெக்டா இருக்காது. வீட்டுக்கு போய் வேணா பொறுமையா பேசி பாரு. அதுக்கு முன்னாடி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ம் ஆமால. சரி சரி, நான் பேசுறேன். எல்லாத்துலயும் அவசரம் தான்டா உனக்கு. வலிது, டீய குடி. அவ்வளவு அப்பட்டமாவா தெரியுது? ஆமாடா தெரியுது. அமைதியா டீய குடி. டீ நல்லா இருக்கு ஆண்டி. நான் போடல, மீரா தான் போட்டான். ஓ அப்படியா? நல்லா இருக்குடா மீரா. தேங்க்ஸ்மா. சரி சரி, எல்லாரும் உட்காந்து டீ குடிச்சிட்டே பேசிட்டு இருங்க. மத்தியானம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் போனோம். நான் மத்தியானத்துக்கு சாப்பாடு ரெடி பண்றேன்.
ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. டீ கொடுத்துருக்கீங்கல்ல அதுவே போதும். மத்தியானத்துக்குலாம் எதுக்கு சாப்பாடுலாம் ரெடி பண்றீங்க? நாங்க கிளம்பிடுவோம் அவ்வளோதான். என்னங்க இது, முதல் முறையா வீட்டுக்கு வந்திருக்கீங்க, மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு வேற, எப்படிங்க சாப்பிட வைக்காம அனுப்ப முடியும் சொல்லுங்க? அதெல்லாம் இல்ல, கண்டிப்பா எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் போகணும். இல்லங்க, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இதுல என்னங்க சிரமம் இருக்கு? வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தா சாப்பாடு கூட போடாம அனுப்பிடுவோமா? அதெல்லாம் இல்லங்க, கண்டிப்பா நீங்க சாப்பிட்டு தான் போகணும். ஆமா ஆண்டி, பெரியம்மா சூப்பரா சமைப்பாங்க, சாப்பிட்டுட்டே போங்க ஆண்டி. சரிங்கம்மா, நீங்கெல்லாம் இவ்ளோ கம்பல் பண்றப்போ வேண்டான்னு சொல்வேனா? சரி, சாப்பிட்டே போறேன். சரிங்க. அப்புறம் இந்தாங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், எடுத்து உள்ள வச்சிருங்க. சரிங்க. அப்புறம் இதுல பூ இருந்துச்சே, ஒரே நிமிஷம். மீரா, இந்தடா உனக்கு பூ வாங்கிட்டு வந்தேன், வச்சுக்கோமா. அம்மா பரவாயில்ல. அது என்னம்மா நீ, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் முதல் முறையா உன்னை பார்த்திருக்கேன், வேற எதுவும் வாங்கிட்டு வர முடியலடா. ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்தே வச்சிடுறேன். இன்னைக்கு வெறும் கையோட வந்தா நல்லா இருக்குமா? அதான் பூ வாங்கிட்டு வந்திருக்கேன், வச்சுக்கோமா. ஆமாடா மீரா, கல்யாணம் ஆன பிள்ளைங்க என்னைக்கும் பூவை மட்டும் வேண்டான்னு சொல்லவே கூடாது. யாரு பூ வாங்கி கொடுத்தாலும் மன நிறைவோட வாங்கி சந்தோஷமா தலையில வச்சுக்கணும். அவங்க ஆசையா கொடுக்குறாங்க பாத்தியா, வாங்கி வச்சுக்கோ. கொடுங்கம்மா. இந்தாம்மா. அம்மாடி, உன் பேர் என்னம்மா? எனக்கு பேரு சரியா தெரியாது பாத்துக்கோ, தப்பா எடுத்துக்காதம்மா. அட இதுல என்ன இருக்கு ஆண்டி, என் பேர் பவித்ரா. பவித்ரா, இந்தடா நீயும் வச்சுக்கோ. எனக்கா? எனக்கு எதுக்கு ஆண்டி? நீங்க மீராக்கே கொடுங்க. ஒரு வீட்ல 2 பிள்ளைங்க நின்னுட்டு இருக்கீங்க, ஒருத்தருக்கு மட்டும் கொடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்கலன்னா நல்லா இருக்குமாமா? பூ தானே, வாங்கி வச்சுக்கோமா. பவித்ரா, வாங்கிக்கோடா. சரிங்க பாட்டி, கொடுங்க ஆண்டி. இந்தாம்மா வச்சு. பூ வச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் மகாலட்சுமி மாதிரி அழகா இருக்கீங்க. வயசு பிள்ளைங்க புடவை கட்டிட்டு ஆஃப் சாரிலாம் கட்டிக்கிட்டு பூ வைக்காம இருந்தா நல்லாவா இருக்கு? இந்த மாதிரி அடிக்கடி பூ வாங்கி வச்சுக்கோங்கம்மா. அது தோட்டத்திலே இருக்குங்க, ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்து அதெல்லாம் பூ பறிச்சு கட்டவே இல்லை, அதனால பிள்ளைங்க இன்னைக்கு வைக்கல. அப்படிங்களா? சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அழகா இருக்காங்க 2 பேரும். ஓ காட், வாட் இஸ் திஸ் தீனா? ரயில்வே ஸ்டேஷன் பாத்தியா எப்படி இருக்குன்னு? ச்சே, இங்கெல்லாம் வருவேன் நான் நினைச்சு கூட பார்க்கல. அம்மா, என்ன ஏதோ வில்லேஜ் மாதிரி கூட்டிட்டு வந்திருக்கேன்? நான் தான் சொன்னேன்ல ஸ்ரீ, அம்மா அப்பா இங்கதான் இருக்காங்கன்னு. நமக்கு வில்லேஜ்ல வீடு இருக்கு, சோ போய் பார்த்துதானே ஆகணும். வா. எனக்கு புரியவே இல்லை தீனா, இவ்வளோ பெரிய பணக்காரன், வெளிநாட்டுலலாம் இருக்கீங்க, உங்களுக்கு போயும் போயும் வில்லேஜ்ல வீடு? ஓ, கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருந்தா கூட ஏதாச்சும் பீச் ஹவுஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க என்னன்னா இந்த ஊரானா எங்கேயோ நான் பார்த்த மாதிரியே இருக்கு தீனா. என்ன பார்த்த மாதிரி இருக்கான்? ஆமா தீனா, நான் பக்கத்துல வர வர எனக்கு அதுதான் தோணுச்சு. சின்ன வயசுல இந்த ஊருக்கெல்லாம் நான் வந்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. பட் எனக்கு எதுவும் ஞாபகம் வரல. ஆனா நான் வந்த மாதிரி தான் இருக்கு தீனா. ஞாபகம் வந்துதானே ஆகணும். சின்ன வயசுல நீங்க அடிக்கடி வந்திருக்க, ஓடி ஆடி விளையாடின ஊரு தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல என் அம்மா அப்பாவை பார்த்த உடனே உனக்கு மொத்தமும் ஞாபகம் வந்துரும். ஆனா என்ன ஒண்ணு, ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு தான் எனக்கு தெரியல. பிகாஸ் நான் சொன்ன பொய்யெல்லாம் உனக்கு தெரிய வந்துரும். ஆனா ஒண்ணு ஸ்ரீ, நான் என்னதான் பொய் சொல்லி உனக்கு கல்யாணம் பண்ணியிருந்தாலும் நான் உன் மேல வச்சிருக்க லவ் உண்மையானது. சின்ன வயசுல இருந்து உன் மேல அவ்வளவு ஆசைப்பட்டிருக்கேன் ஸ்ரீ. நீ வேணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா? நீ கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் உன்னோட கேரக்டருக்கு கண்டிப்பா அது ஒத்துக்கிறதுக்கு டைம் எடுக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, என் அம்மா இருக்காங்க உன்னை சமாளிக்கிறதுக்கு, அது போதும். உன் கழுத்துல நான் தாலியே கட்டிட்டேன், வாழவே ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் எல்லாமே நான் நினைச்சதுதான் நடக்கும் ஸ்ரீ. சோ எனக்கு நம்பிக்கை இருக்கு. தீனா, என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்? உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். சீக்கிரமா வா போலாம். இந்த இடத்துல ரொம்ப நேரம் நிக்கவே முடியல தீனா, இரிட்டேட் ஆகுது. ஆமா, நம்ம வந்துட்டோன்னு அங்கிள் ஆண்டிக்கு தெரியும் தானே? ஏன் ஒரு கார் கூட அரேஞ்ச் பண்ணி அனுப்ப மாட்டாங்களா? ஒருவேளை வெளியே இருக்குமோ என்னமோ. வா போலாம், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு தீனா. என்ன ஸ்ரீனி, இதுக்கே இப்படி சொன்னா எப்படி? இங்க பாரு, வில்லேஜ்னா அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். எல்லாத்தையும் நாம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும், ஓகேவா? கண்டிப்பா அம்மா கார் அனுப்பியிருப்பாங்க, போலாம். இல்ல, எனக்கு புரியல. வில்லேஜ அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னா நான் எதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்? என்ன, ஒரு 2 டேஸ் 3 டேஸ் இங்க ஸ்டே பண்ணுவோமா? அதுக்கப்புறம் நாம பாட்டுக்கு யூஎஸ் போக போறோம். இங்கெல்லாம் இருக்கணும்னு எனக்கு என்ன இருக்கு? இதை வேற அட்ஜஸ்ட் வேற பண்ணிக்கணுமா? அதெல்லாம் என்னால முடியவே முடியாது தீனா. ஓகே, கூல் கூல். தம்பி,
அண்ணா வாங்கண்ணா. தம்பி, இதுதான் உன் பொண்டாட்டியாப்பா? ஆ ஆமாண்ணா, இவங்க பேரு ஸ்ரீநிதி. அப்படியா? சரி சரிப்பா. பொண்ணு பார்க்கவும் நல்ல லட்சணமா தான் இருக்கு. ஆனா என்ன, ஒரே ஒரு சின்ன வருத்தம் தான்ப்பா. ஊரறிய எல்லாரையும் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம். உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா வீட்ல எல்லாம் வேணானாப்பா சொல்ல போறாங்க. உடனே உனக்கு கட்டி வச்சிருந்திருப்பாங்க. அதை விட்டுட்டு இப்படி யாருக்கும் தெரியாம வெளியிலே கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கியேப்பா. அதுதான் ஒரு சின்ன வருத்தமா இருக்கு பாத்துக்க. ஏன்னா ஊர் மக்கள் எல்லாரும் உன் கல்யாணத்தை பார்க்கணும்னு நினைச்சிருப்பாங்க பாத்தியா. அதான் சரி சரி, என்ன பண்றது, எப்படி கல்யாணம் நடக்கணும்னு இருக்கோ அப்படிதானே நடக்கும். ஹலோ அங்கிள். என்ன பாப்பா? ஹலோ, இங்க பாருங்க. என்ன பாப்பான்னு கூப்பிடுற வேலைலாம் வச்சுக்காதீங்க. ஆமா, நீங்க டிரைவர் தானே? வந்த வேலையை மட்டும் பாருங்க, சரியா? அதை விட்டுட்டு நாங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு என்ன? அங்கிள் ஆண்டிக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. டிரைவர்னா டிரைவர் வேலையை மட்டும் பாருங்க. ஸ்ரீ, அப்புறம் என்ன தீனா, நாம எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு என்ன? டிரைவர்னா டிரைவர் வேலையை மட்டும் பார்க்க சொல்லு. ஸ்ரீ, இப்படி எல்லாம் பேசாத. அவர் ஒன்னும் டிரைவர் கிடையாது. அப்புறம்? அவரு நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறவரு. அவர்கிட்ட இப்படி மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. நான் இவரு டிரைவர்னு நினைச்சேன். இவர் தானே கார் கொண்டு வந்திருக்காரு. கார் கொண்டு வந்திருந்தா டிரைவர்னு சொல்லுவியா? அவரோட கார்ல தான் இப்ப நம்ம வீட்டுக்கே போக போறோம். அவரை மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. என்ன, அவரு கார்ல போக போறோமா? இதுக்கு நம்ம கிட்ட கார் இருக்குல்ல, அப்புறம் என்ன? உனக்கு வீட்டுக்கு போனா எல்லாம் புரியும். இங்கே நின்னு எல்லாம் பேசணுமா? வா. அண்ணே, சாரிண்ணே, அவளுக்கு எதுவும் தெரியாது, அதான் மன்னிச்சுக்கோங்க. இங்க பாருப்பா, நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத. பொட்ட பிள்ளைக்கு இவ்வளவா ஆகாது. நம்ம ஊரு பிள்ளைங்க எல்லாம் எப்படி நடந்துப்பாங்கன்னு உனக்கு நல்லா தெரியும். பாத்து. கல்யாணம் ஆயி போச்சு, ஊருக்குள்ள வேற வரப்போறா. எல்லார்கிட்டயும் எப்படி பேசணும் என்னன்னு சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வா. புரியுதா? பெரியவங்கன்னு மட்டு மரியாதை கூட சொல்ல தெரியல. என்ன பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கியோ. வாங்க வாங்க, அங்க எல்லாரும் வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பாங்க. வரோண்ணா, மன்னிச்சுக்கோங்க. சரி சரி, வாப்பா, டைம் ஆச்சு. போலாண்ணா, நீங்க போங்க, நாங்க வரோம். சரி சரிப்பா, சீக்கிரம் வா. காதலிச்சு கல்யாணம் பண்ணா எல்லா பிள்ளைங்களும் இப்படிதான் இருக்கும் போல. என்னத்த கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்கானோ. எப்படியோ போயிட்டு போறாங்க, நமக்கு என்ன வந்துச்சு. என்ன, வா கிளம்பலாம். என்ன தீனா, அவர் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டே போறாரு. நீ எதுவுமே சொல்லாம அமைதியா நிக்கிற. ஆமா, நாம எதுக்காக அவர் கார்ல போனோம்? நம்ம கார் என்ன ஆச்சு? ஸ்ரீ, வீட்டுக்கு போனா எல்லாமே உனக்கு தெரியும்னு சொன்னேன், புரியுதா? வா கிளம்பலாம், டைம் ஆகுது ஸ்ரீ. சரி, போலாம். ஹாய், வணக்கம் உறவுகளே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்க நல்லா இருக்கேன். நெறைய பேர் என்ன மிஸ் பண்ணதா சொன்னீங்க. ஸோ நெறைய பேர் வந்து இப்போ வரையுமே என்னாச்சு சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா? ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடலன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. சாரிங்க. அது வந்து இங்க நான் கனடால இருக்கேன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இங்க வந்து இப்பதாங்க கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்கு. சம்மர் ஆரம்பிச்சிருக்கு. அதனால அப்பப்போ வெளிய போற மாரி இருக்கு. ஸோ வீடியோல வந்து என்னால ரெகுலரா வர முடியல. பட் இது வந்து உங்ககிட்ட ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். பட் ஆனா அதுக்கே எனக்கு டைம் இல்லங்க. அதுதான் ரீசன். வந்து வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்றது இப்படியே போயிடுச்சுங்களா. அதனால சரி இன்னைக்கு உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலான்னு தான் நான் வந்தேன். நான் வந்து இப்போ என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னா, வீக்லி ஒன்ஸ் ஏதாச்சும் ஒரு வீடியோல கண்டிப்பா உங்க எல்லாரையுமே மீட் பண்ண வரலான்னு இருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் என்கிட்ட கேட்கணுமா? அந்த மாதிரி ஏதாச்சும் கம்யூனிகேட் பண்ணணும்னா சொல்லுங்க. கண்டிப்பா அந்த வீடியோல நம்ம எல்லாம் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒரு வீடியோல கண்டிப்பா வீக்லி ஒன்ஸ் உங்க எல்லாரையுமே நான் மீட் பண்ண வரேன். ஸோ ப்ளீஸ் யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு கொஞ்ச நாளைக்குங்க. அதான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அப்புறம் இன்னைக்கு மனதை பறித்தல் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஐ ஹோப் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு இப்பதான் ஸ்டோரி மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. எல்லாருக்குமே கதை இருக்கு. எல்லா பேர்லயே சிங்கிள் பர்சன்ஸ்க்குமே கதை இருக்கு. ஸோ வந்து இதுக்கப்புறம் பார்க்கலாம். என்னால் முடிஞ்ச வரையும் எல்லாமே பெஸ்ட்டாக தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது மாதிரி தாங்க ட்ரை பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச வரையும் நான் நல்லா கொடுக்குறேங்க. அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம வீடியோவை ஹைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஹைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க எல்லாரையுமே நெக்ஸ்ட் வீக் ஏதாச்சும் ஒரு வீடியோல கண்டிப்பா மீட் பண்ண வரேங்க. பாய்.